வணக்கம். 2024ல ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் இப்ப இந்த வீடியோல ஒரு ரீகேப்பா பார்க்க போறோம். அதுல முதல்ல செபில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். செபில என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப முக்கியமா செட்டில்மெண்ட்ல T+1ல இருந்து T+0வா மாத்திருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இந்த T+0 செட்டில்மெண்ட்டை பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஐ பட்டனை பார்த்தாலும் பார்க்க முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமா வீக்லி எக்ஸ்பைரி சில இண்டெக்ஸ்ல கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிஃப்டியில மட்டும்தான் நம்மளால வீக்லி எக்ஸ்பைரியில ட்ரேட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி மற்ற நிஃப்டியில எதுலையுமே நம்ம வீக்லி எக்ஸ்பைரியில ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கு உண்டான முக்கியமான காரணமா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மக்கள் இந்த ஆப்ஷன்ல அவங்களுக்கு என்னன்னே தெரியாம இறந்துட்டாங்க. அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீக்லி எக்ஸ்பைரி ஸ்டாப் பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல முயற்சி தான். ஏன்னா ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்னா என்னன்னே தெரியாம மக்கள் டைரக்டா ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க லாஸ் வாங்குறாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் செபி இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டது. அடுத்த ரீகேப்ல ஐபிஓ பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஐபிஓஸ் லிஸ்ட் ஆனது. அதுல மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் ஐபிஓ இருந்துச்சு. சிலது மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. பெரும்பாலும் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடிகள் கம்பெனிஸ் ஐபிஓ மூலமா நிதிகள் திரட்டி இருக்காங்க. ஸோ இந்த 2025 வருஷத்துல 2024 காட்டிலும் அதிகமான ஐபிஓஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஐபிஓஸ்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. நாங்க ஜீரோதாவோட அபிஷியல் ஆதரைஸ் பார்ட்னரா இருந்துட்டு இருக்கோம். நீங்க எங்கள்கிட்ட ஃப்ரீயா ஜீரோதாவோட டிமேட் அக்கௌண்ட் ஓன் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. நீங்க அக்கௌண்ட் ஓன் பண்றதுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்றதுக்கும் சரியான தருணம்னா உடனே டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான உதவியில வாங்கிக்கலாம். அடுத்து இண்டெக்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வருஷத்துல எலெக்ஷன் ரிசல்ட், பட்ஜெட் அன்னைக்கு அதிகமான ஏற்ற இறக்கங்கள் இண்டெக்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சு. இது எல்லாமே இந்த வருஷம் நிறைய ஏற்ற இறக்கங்களோட தான் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா கேபிட்டல் கெயின்ஸ் சார்ஜஸும் அதிகமாக்கிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வருஷத்துல எவ்வளவு நாட்கள் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு. அடுத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் லாக்டவுனுக்கு அப்புறமா இந்த 2024 வருஷத்துல தான் அதிகமான ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனா இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வெளியே போறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. டாக்ஸ், அப்புறம் சர்வதேச அளவில் சில முக்கியமான நாடுகளுடைய எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்துச்சு. அதன் பிரதிபலிக்கும் காரணமா அதிகமா செல்லிங் நடந்தது. பட் எந்த அளவுக்கு செல்லிங் நடந்ததோ அந்த அளவுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல அவங்க பை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த 2025 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகம் வராங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த இண்டெக்ஸ் உடைய ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டியோட இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் தான் கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. பட் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைஞ்சி 10% பக்கம் கீழே குறைஞ்சி அதோடைய ரிட்டர்ன்ஸ் 10% இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 13.80% இருந்து 6.3% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டுமே மீடியம் ரிட்டர்ன்ஸா தான் கருதப்படுது. இதை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்ல இருக்கிற அந்த இண்டெக்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு இந்த வருஷத்துல. அடுத்து ஆர்பிஐ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த கட் ஆஃபும் கொடுக்கவும் இல்லை. ஸோ அதனாலையும் தான் மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. பட் இந்த 2025 வருஷத்துல ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுல ஏதாவது முடிவுகள் எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செக்டார் வைஸ் பார்த்தோமா எல்லா செக்டார்ஸ்லயும் மிக்ஸ்டான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருந்தது. ஒரு செக்டார்ஸ் மேலே போயிருந்தது, ஒரு சில செக்டார்ஸ் கீழே வந்தது. ஆனால் மிக்ஸ்டான அந்த செக்டாரோடைய அந்த ரிட்டர்ன்ஸ் இருந்தது. அடுத்து ஜீரோதால சொல்லணும் அப்படின்னா, ஜீரோதால எம்டிஎஃப் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. ஈவெண்ட்ஸ் ஜீரோதா கையில் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை பற்றியும் தனியாக உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ 2024 ஸ்டாக் மார்க்கெட் நடந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம். இதே போல் பயனுள்ள ஸ்டாக் மார்க்கெட் நியூஸஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட வளமான எதிர்காலத்துக்கு புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.